எல்லா பண்டிகையுமே வந்து பனி தான் உங்களுக்கு பண்டிகையா இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியல. இந்த விளையாட்டு உங்களுக்கு அது போல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்குதா? கண்டிப்பாக டெஃபினெட்லி இது ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக குறைக்குது. அது இல்லாமல் எல்லாமே கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடக்கூடியவங்க தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அது முக்கியமான கேள்வி, அம்பையர் ஒய்டு கொடுக்குறாரு, அவர் திடீர்னு பேட்டில் அடிக்கிறீங்க, அது என்ன செக்ஷனில் போடுவீங்க கேஸு? அது எந்த செக்ஷனில் வரும்? அது எந்த செக்ஷன் நோ கமெண்ட்ஸ் சார். அப்போ அம்பையர் இல்லை, நான் இது வந்து விளையாட்டாக தான் கேட்குறேன், செக்ஷன் கரெக்டாக நீங்கள் போடுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். தவறு ஏதோ கோபத்தில் அடிக்கிறேன், இப்போ நானே அடிக்கிறேன், நீங்கள் காலத்தில் அடிக்கிறீங்க, அது என்ன செக்ஷனில் கரெக்டாக வரும்? ஆக்சுவலாக மோட்டிவேஷனில் பண்ணுறது மட்டும் தான் செக்ஷனில் வரும். எதேச்சியாக நடக்கிறது வந்து அது வந்து விபத்து மாதிரி கணக்கில் தான் வரும், ஆக்சிடென்ட் கணக்கு. ஸோ தப்பிச்சிங்க அம்பையர், நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, அது செக்ஷனில் வராது, ஆக்சிடென்ட் கணக்கில் தான் வரும். எனிவே உனக்கு ஒரு கேஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தடுத்த போட்டியில் கடைசியாக ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு வந்துட்டீங்க, அப்போ உங்களுடைய மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்குறது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நாங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்போம். ஃபைனல் வந்திருக்கோன்றதுனால கண்டிப்பாக பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களே முடிஞ்ச அளவுக்கு இதில் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு விருந்தினராக வரணும்னு எங்களுக்கு ஆர்வம், அதனால் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வரணும்னு இந்த நேரம் வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. காணத்தூர் போலீஸ் டீம் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஓகே, இது முதல் பாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் பாலே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு அப்பீல் கேட்டாங்க. பட் ஆனால் கீப்பர் கேரியே பண்ணல. அது போக இந்த பால் ஒரு சிங்கிள். நல்லா இருக்கு. நான் கமெண்ட்ரியில் மறுபடியும் அருண் வந்திருக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். நம்மளுடைய டோர்னமெண்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நிறைய டாக்டர்ஸ் அண்டு காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து விளையாடுறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்கும் சந்தோஷமா இருக்குது. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பனி சுமை காரணமாக எங்களால் வேற விளையாட்டுகள் கவனம் செலுத்த முடியல. இந்த டோர்னமெண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நிறைய இடத்துல நிறைய பேர் பார்க்கறதுனால இது நாங்கள் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு, எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, முதல் ஓவர் முடிஞ்சிச்சு. ஸ்கோர் 8. நேத்தே பால் குடம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு எதுக்கு மஞ்சள் கலர்னு தெரியலையே. நேத்தே மாரியம்மன் கோயிலுக்கு பால் குடம்லாம் எடுத்துட்டாங்க, இன்னைக்கு எதுக்குன்னு தெரியல. ஓ, அவங்க எடுக்க போறாங்களா? சரி சரி சரி. மாரியாத்தா நல்ல மூளையை கொடுத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்களா அந்த. ஓகே, முதல் ஓவரில் 8 ரன்னு. இந்த மேட்சோட முதல் பாலே வந்து ஒரு மாதிரி எஜ் மாதிரி கேட்டாங்க. பட் ஆனால் இல்லை, மொத்தம் இதாயிடுச்சு. சோஃபார் 8 ரன் ஆன் தி ஓவர். ரெண்டாவது ஓவர் போட போகிறாங்க. ஓகே, போன மேட்ச் ஒரு நல்ல ஹை ஸ்கோர் பார்த்தோம். அதே மாதிரி நல்ல பவுலிங்குமே பண்ணி பார்த்துருந்தோம். போலீஸ் டீமோட கேப்டன் செம்ம ஹாப்பி. தலைவர் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேப்டன் ஹாப்பி என்னாச்சு கண்ணாடி போட்டுக்கிட்டு கெத்தா வெளியே வந்தாப்புல எல்லாமே பார்த்தோம். ஆகா, எச்சுங்க நல்லா ஷாட் நினச்சேன், ஆனால் மிஸ் ஆயிருச்சு எச்சு. அண்ட் அது ஒரு சிங்கிள். பின்னாடி ஃபைனல் விளாட்லாம் கீப்பர் நானே தான் ஓடுறேன் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காரு. ஓ, ஒரு ரன். ஓ, இது ஒரு டாட் பால் அண்ட் மறுபடியும் ஒரு டாட் பால் இங்கே இந்த ஓவரோட முதல் டாட் பால் இங்கே. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஓவருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுல்ல. ஒரு விக்கெட்டு இல்லை ஒரு பவுண்டரி அதிகமாக போகுது, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஷாட்டு முயற்சி பண்ணனா கிடையாது, மறுபடியும் பேட்டில் சரியா படலை அண்ட் அது ஒரு சிங்கிள். ஓ, மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல பவுலிங் சோஃபார். இங்க நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க பவுலரு. ஓகே, வசந்த்குமார் அவர் பேரு, நிக் நேம் வசந்த் தான். என்ன பெரிய பித்தலாட்டமா இருக்குது. வசந்த்குமார் ஃபுல் நேமு, சுரி கூப்பிட்டாலே வசந்த் தான் வரும். அதுவே ஒரு நிக் நேம் வச்சிருக்காங்க. தேர்ட் மேன்ல ஆள் இல்லாத காரணத்தினால ஒரு சிங்கிள் மறுபடியும். ஓகே, பவுண்டரிஸ் பெருசாக வந்து போகலாம் அந்த ஒரு 6க்கு அப்புறம்.
மறுபடியும் ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஆனா கிடையாது. டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. நல்ல ஓவர் போட்டிருக்காரு வசந்த் ப்ரோ. ஓவர் முடிவுல ஸ்கோர் 11. 2 ஓவருக்கு 11 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. பால் பை பால்னாலும் ஒரு பால் தான் கம்மியா அடிச்சிருக்காங்க. ஐ மீன் 1 ரன் தான். ஓகே 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 மூணாவது ஓவர் 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 11. ஒரு விக்கெட். நல்ல பால் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. டவுன் த லெக்ல போடுறதுனால பால் வைடு. ஸ்டார்டிங் வித் வைட். ஸோ இந்த ஓவரில் ஏதோ பெருசாக நடக்க போகுது. வழக்கம் போல 8வது அறிவு சொல்லுது, என்னன்னு தெரியல. நல்ல யாக்கர், நல்ல கம்பேக் பால். ஆக்சுவலாக டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு ஐடியா தான் எல்லாரும் போடுறாங்க போல. வேறு எங்கேயாவது போட்டால் அடிச்சு போடுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஒயிட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் யாக்கரு, ஒரு யாக்கரு, இல்லை ஒரு லோ புல் டாஸு. நல்லா இருக்கு இந்த ஐடியா. ஆனால் அதே ஆபத்தாக கூட மாறலாம். மறுபடியும் நல்ல பால். அங்க ரன் அவுட், எடி சான்ஸ். நல்ல பால் இல்ல, நல்ல ஷூட் நினைச்சே கிடையாது. பட் டவுன் த லெக்ல போட்டதுனால அது ஒரு வைடு. ரன் அவுட் சான்ஸ். கொஞ்சம் கஷ்டமான சான்ஸ் தான். ஏன்னா பின்னாடி பேக்கப் கூட ஸ்டம்புக்கு பக்கத்துல ஆள் இல்ல. ஓகே, ஃபீல்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஷாட் ஃபைனலி ஒரு நல்ல டச். வெல்கம் பவுண்டரி. ஐ வாண்ட் டு சே தட் அகைன். வெல்கம் பவுண்டரி. நல்ல ஷாட் அங்க. ஓகே, நல்லா டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து ஆடுங்க. மறுபடியும் ஷாட். நல்ல ஷாட் கண்டிப்பா கிடையாது. கரெக்டா கையில மிட் விக்கெட்ல கேட்ச். ஸ்டெடி, சூப்பர் ஷார்ப் கேட்ச். அதுக்கு மேல எனக்கு வார்த்தை தெரியல. இன்னொரு விக்கெட். ஓகே டிஜே, லாஸ்ட் 3 மோர். ஓகே, வந்தோடனே கிண்டி விட்டாரு. பட் ஆனால் பால் பெருசா போகல. லாங் ஆன்ல ஒரு ரன்னு. யாக்கர் பால தரையோட தரையா ஒரு ஷாட் அடிப்பாரு யா தலதோனி. மஜாவா இருக்கும் பாக்குறது. 2 கண்ணு பத்தாதுரா, 2 கண்ணு பத்தாதுரா இந்த ஷாட்டை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆகா, வெல்கம். மறுபடியும் ஒரு விக்கெட். நீங்க அங்கதான் அடிப்பீங்க, இங்க அடிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பால மாத்தி போட்டாரு. ஏய், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை ஆகாஷ்?
ஆகாஷ் கேமியோ ரோலா? ஆடவும் மாட்ற, ஆடுறவங்களையும் விட மாட்ற. சங்குமார் அண்ணா, அவரை மட்டும் உள்ள விடாதீங்க. ஓகே டிஜே, என் லைஃப்ல உங்களை மாதிரி கேமியோ தான் ஆகாஷ் தேவை. வரதும் தெரியல போறதும் தெரியல, இந்த மாதிரி கேமியோ தான் நல்லா இருக்கும். மறுபடியும் ஷாட், எக்ஸ்ட்ரா கவர்ல 2 பேருக்கு நடுவில் ஆள் இல்ல, இருந்தாலும் சர்க்கிள் அவுட்டே வெளியே தாண்டல, ஒரு ரன்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரன்னு. ஓகே, எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. அடுத்த ஓவர். சூப்பர் பால் ப்ரோ, நல்ல ஃபாஸ்ட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இந்த மேட்ச்ல இதுக்கு முன்னாடி பவுலர்ஸ் ஆனாங்க. முதல் ஓவரில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து 2வது ஓவர் கொஞ்சம் ஸ்லோயிஷாக இருந்துச்சு, 3வது ஓவர் டீசெண்டாக இருந்துச்சு, 4வது ஓவர் மறுபடியும் வந்து ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உள்ள வந்திருக்காரு. சரி, என்ன வண்டி பேர் வைக்கலாம்? சரி, வைகை எக்ஸ்பிரஸ் வச்சுப்போம். மறுபடியும் நல்ல பால் மாட்டல. பேட்டர்ஸ் ஆன் ஸ்ட்ரகிள் ஆக்சுவலி, பட் பவுலர்ஸ் ஆன் ஃபயர் மக்களை இங்க. ஓகே, இங்க நம்ம கூட வந்து பிரவீன் ப்ரோ நம்ம கூட ஸ்கோரரா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. என்ன மூஞ்சில 3 கிலோ குறையுது. ஆஹா, டீசென்டான ஒரு ஸ்ட்ரோக். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல, இன்னும் கம்மியான பந்துகள் இருக்கு. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் ஆன் த போர்டு வேணும், இல்லைனா பேட்டிங் டீமுக்கு ரொம்ப சிரமமான விஷயமாயிரும். ஸோ ஃபார் டீசெண்டான ஓவராக போய்கிட்டு இருக்கு. மாற்றி மாற்றி இந்த டாட் பால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பவுண்டரிஸ் தேவை பேட்டிங் டீமுக்கு. கட்டு, ஆனால் பெருசாக போகலை. ஸ்டிச்சர் பாலாக இருந்தால் தொட்டோன்னே பறந்துருக்கும். பட் ஆனால் இது வந்து லப்பர் பால், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பாயிண்ட் திசையில். வாங்க ஆகாஷ், நல்லா கேமியோ பண்ணிட்டு வந்தீங்க. உங்கள் கேமியோ மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், நிம்மதியாவது இருந்திருப்பேன். போகிறதும் தெரில வரதும் தெரில. மறுபடியும் ஒரு டாட் பால் நினைச்சேன், பட் நான் கிடையாது. ஓகே, உடம்பெல்லாம் நெளிப்பி விட்டு அப்புறம் ஒய்டு கொடுக்குறாரு. இதேதான் ஒய்டு. ஸ்கோர் கார்டு சைடு கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுத்துட்டாரு ஒய்டு. ஓ மை காட், மறுபடியும் ஒய்டு. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, மறுபடியும் டாட் பால். டீசெண்டாக தான்ப்பா போயிட்டு இருக்குது. பட் ஒய்டு மட்டும் இல்லைனா ஓவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிடும். இன்னும் நல்லா போயிருக்கும் பவுலிங் டீமுக்கு. அண்ட் அகைன் ஒரு நல்ல பாலோட, டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிச்சு. 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 23-3. அண்ட் இப்போ ஆடிட்டு இருக்கிற டீம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பு டீம் கோவலம் வர்சஸ் NVSS முட்டுக்காட்டு டீம் இடையே மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது.
சிலம்பு டீம் வந்து கொஞ்சம் பேட்டை கம்பு சுற்றுற மாதிரி பேட்டையுமே கொஞ்சம் நல்லா சுற்றினா நல்லா இருக்கும். 23 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. பட் ஃபைனல் ஒரு ஓவரில் டீசெண்டான ஒரு ஸ்கோர் வேணும்னா கண்டிப்பாக 20 ரன் வேணும். கண்டிப்பாக மினிமம் 3 6 கேரண்டியாக வேணும். அப்போ இல்லாட்டி 5 4 வேணும். அந்த 20 ரன் எட்டினா தான் ஒரு 43 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு டோட்டல் போட முடியும். இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம். இருபத்தி அங்க மூணாவதா ஒருத்தர் இருப்பான் பாரு. Okay, we are in the power play of the first innings in the third match. Okay, and slow ball எல்லாரும் பீட்டன் ஆயிட்டாங்க. ஆனால் அது மொத்தம் ஒரு வைடு. என்ன போன ஓவர்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வந்துக்கினே இருக்குது. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு மேட்ச். எக்ஸ்ட்ராஸ் போட்டாலே இன்னும் கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கினே போகுது. காலிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் கம்மியாகவே பார்த்துருக்குறோம். சீரியஸ்லி நல்ல விஷயம். எல்லாரும் ப்ரீ பிளான் வந்துட்டாங்க போல. ஷார்ட் பட் ஆள் அங்கே இருக்கிறாங்க. எஸ், நீங்கள் எவ்வளோ ஓங்கி அடித்தாலும் தரையோட தரையாக அடிச்சிங்கன்னா ஒரே அடி தான் பால் அப்படியே நின்றுக்கும். ஓகே, பின்னாடி கொஞ்சம் புவர் த்ரோ. 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ அகைன் பேட்டர் பேக் ஆன் தி ஸ்ட்ரைக். முக்கியமாக தரையோட தரையாக அடிக்கிறதுன்றது இந்த இடத்துல கொஞ்சம் வேலைக்கு ஆகாது. ஒரு 1 பவுன்ஸ் 4 கிட்ட அடிச்சிங்கன்னா ஓகே. ஷார்ட் 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 வெளியே வா வெளியே வா வெளியே வா. அதே தாங்க அதே தாங்க அதே தாங்க கணக்கு கரெக்டா? எஸ், அதே தான். 6 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வெல்கம் பவுண்டரி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 4 தடவை சொன்னது 5ஆவது தடவை பேட்டருக்கு அது விழுந்துச்சு போல. ஸோ ஃபைனலி ஒரு 6 பார்த்துட்டோம். அண்ட் இங்கே மறுபடியுமே வந்து ரன் வேட்டை ஆரம்பிக்கிறாங்க. பட் இட்ஸ் லிட்டில் பிட் டூ லேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் பால்ஸ் லெஃப்ட். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஆகா எச், ஐயோ நல்ல பாலை மிஸ் பண்ணிட்டீங்களேனே அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், பேட்டர் அதே மாதிரி தான் வருத்தப்படுறார். எஸ், ஒரு சிங்கிள் பின்னாடி ஆள் இருக்கிற காரணத்தினால ஜஸ்ட் 1 ரன் மட்டும். ஓகே, உள்ள தரையிலிருந்து தோண்டி அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். நான் போறேன் மறுபடியும் கோவலத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம். பட் ஆனால் கடைசியாக வந்து பவுண்டரியை ஸ்டாப் பண்ணார். சீரியஸ்லி ரன்னிங் பேக் ஃபார் கேட்ச் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நல்ல அட்டம்ப்டாங்க. செம்மையான ஒரு கனெக்ஷன். 6 எங்களை நோக்கி வந்தது. பண்ணனா நாங்க விடலையே உள்ள. சோ 6 நல்ல ஷாட்டுங்க. ஓகே, அகைன் அந்த வெல்கம் பவுண்டரி. ஆகா, இந்த பால் வெளியே போகணும் எதிர்பார்த்தேன். ஆனா முடியல. ஆக மொத்தம் டாட் பாலோட முடியுது இந்த ஓவர். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் முடியுது. ஒட்டுமொத்தமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 42 ரன் ஆன் த போர்டு போட்டிருக்காங்க. 43 ஆன் டார்கெட். 41 மன்னிச்சிருங்க, 41பா. ஐயோ டிஜே.
ஓப்பனிங் பேட்டர்ஸ் இறங்கிருங்க. ஓகே, அற்புதமான ஜாக்கிங் வாக்கிங் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. தம்பி விக்கி, பேட் எடுத்துட்டு எங்கப்பா போறேன்? பேட்டை கொடுப்பா. பேட் இல்லாம நாங்க எப்படிப்பா ஆட முடியும்? என்னப்பா விக்கி? என்னம்மா முடியாது காத்துல? என்னம்மா முடியா? நீ நான் அன்சிக்கிட போயிட்ட. யாருக்கு? வெண்டைக்காய் சாப்பிடுங்க, கண்ணு நல்லா தெரியும் ப்ரோ. தம்பி ப்ரோ, வெண்டைக்காய் சாப்பிடுங்க, கண்ணு நல்லா தெரியும். ஸோ 42 அடித்தால் வெற்றி. இங்கே கரிக்காட்டுக்குப்பம் NVSS அணியினருக்கு சிம்பு டீம். சிம்பு அரசன் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் சிம்பு 2 பேரும் சேர்த்தாப்புல ஆடினாங்க. அந்த பேரை கேட்குறப்ப அப்படியே ஒரே கிளிப்பாக இருக்கு. சம்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். 41-3 அப்படின்ற அவங்களோட 5 ஓவர்ஸில் முடிச்சாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எதோ சொல்லணும், நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு சீக்கா சம்மந்தமே இல்லாமல் பேசினுக்கிறா போல. யோ, நான் தான் ஏன் மேட்சை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. ஓகே, இதோட அருண் கொஞ்சம் பிரேக்கு, சாரி அருணா பிரேக்கு. இப்போ ஆகாஷ் ப்ரோ டேக் ஓவர் பண்ணிப்பார். அண்ட் முதல் பால். ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் அம்பையர் நவுந்துட்டாருங்கோ. சிங்கிளுங்கோ. முதல் பால்லே ஒரு சிங்கிள். இன்னும் 41 ரன் அடிக்கணும். 29 பால் கையில் இருக்குது ஃபார் முட்டுக்காடு கரிக்காட்டுக்குப்பம் அணியினருக்கு. ஷார்டர் லென் டெலிவரி, ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி. லெக் சைடில் போடப்பட்ட பந்தை ஒரு வைடு அப்படின்னு சிக்னல் பண்ணியிருக்காரு அம்பையர். பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கட்ச் எடுக்கிற முயற்சி அண்ட் சிங்கிள். ஐயோ, கார்டன் பால் ஒரு சாம சான்ஸ் ஊசியிருந்தா சரியான கேட்சா இருந்திருக்கும். ஆனா கையில் மாட்டவில்லை. அடுத்த பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆஹா, டார்கெட் என்னமோ கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். பை முறையில் சிங்கிள். பேட்டிங் டீம்லேருந்து 12th மேன், 11th மேன், 10th மேன் யாராக இருந்தாலும் பேட்டிங் டீம்லேருந்து ஒரு ஆள் வாங்கப்பா. செம்ம பவுலிங், சூப்பரான பவுலிங் அண்ட் சிறப்பான முறையில் முதல் ஓவர் முடிவுக்கு வந்துவிட்டது. ஐயா பிரவீன் ஐயா, ஸ்கோர் என்ன ஐயா?
முதல் ஒரு முடிவில் 4 ஸ்கோரு. இன்னும் பார்த்தீங்கன்னா 38 ரன் அடிக்கணும். 24 வந்து அற்புதமான முதல்ல ஒரு மேண்டட்ரி பவர் பிளேவை சிறப்பாக பவுலிங் டீம் போட்டு முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இரண்டாவது பந்து, இன்ஃபேக்ட் இரண்டாவது ஓவரோட முதல் பந்து, மன்னிச்சிருங்கோ. விட்டாருங்க, பெரிய ஷாட் ஆன் தி கிரவுண்ட். அம்பையர் சார், வாட் இஸ் த சிக்னல்? 6 ரன்கள். எஸ், சூப்பர் பாலுங்க. நல்ல யாக்க நறுக்குன்னு காலை பார்த்து போட்டிருக்காரு. அண்ட் டிஃபென்சிவாக ஆடி ஒரு குவிக் சிங்கிள். ஸோ என்ன விஷயம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் என்னமோ ஆவரேஜ் ஸ்கோர் தான். ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்கோரில் டார்கெட் இருக்கிறப்ப மேக்ஸிமம் பவுலிங் டீம் விக்கெட்ஸ் பார்த்தாகணும். ரன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஹா ஆஹா, அவுட்டு. வெளியில போற ஓனம் எடுத்து வேட்டியில விட்ட கதையாக பேட்ஸ்மேனு ஜாலியாக பால் எங்கேயோ போயிடுச்சு நினச்சி விக்கெட் கீப்பருக்கே தெரியாமல் கையில் பட்டு அது திரும்ப ஸ்டெம்பில் அடிச்சு. ராசினா இவரு தான் இருக்கணும், பாவையா. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல மாவு அரைச்சிட்டு இருக்கீங்களாமே? டிஜேக்கு சொல்ல சொன்னாரு, ஒரே இடத்துல ரொம்ப நேரமா மாவு அரைக்கிறீங்களா, என்ன விஷயம்? ஓ, ஏதாவது சொன்னா விக்கி மிரட்டுவாரா? விக்கி இங்க வாங்க. ஆஹா, அப்பீல் பண்ணிருக்காங்க. அந்த அப்பீட்டோ பண்ணி ஆயிட்டாருங்க பேட்ஸ்மேனு. இன்னொரு விக்கெட். ஆஹா, அம்பையர் நல்லா இருக்கு ஸ்டெப்பு. ஓங்கி அடிச்சனா 1.5 டன் வெயிட்ரான்றீங்களா? அடுத்த பால் பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்திருக்கு. ஆனா இந்த முறை விக்கெட்ல அடிச்ச அடி கமெண்ட்ரி பாக்ஸையும் தாண்டி புனிதமானதுன்னு ஒரு யூத் 6. நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் தையூர் வர்சஸ் லைட் ஹவுஸ் மாமல்லபுரம். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. அண்ட் குறிப்பா மாமல்லபுரம் லைட் ஹவுஸ் டீம், நீங்க இன்னும் பிளேயிங் 11 கொடுக்கல. மாமல்லபுரம் லைட் ஹவுஸ் டீம், ரெண்டு ஓவர் முடிவுல 23. எப்பா டிஜே, நன்றி ஐயா. ரெண்டு ஓவர் முடிவுல 23 மைனஸ் 42 இல்ல 42 மைனஸ் 23 போட்டீங்க அப்படின்னா 19 ரன் வரும். அதுதான் நீங்க இதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஸ்கோர் பவுலிங் டீம். ஆஹா, வாட் அ கேட்ச் ஃப்ரம் அம்பையர். இஸ் ஆல்சோ லெஜெண்டரி ஆஃப் த சாரோ, குட் பிளேயர். ஃபுல் டாஸ் பால், நல்ல டிரைவ், பட் சிங்கிள் மட்டுமே.
ஷாட்டுங்க. கடல் சுற்று அடிச்ச பால் கண்டிப்பா கடலுக்கே போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான அடி, ஒரு ஹியூஜ் 6 மிட் விக்கெட் மணிக்கு மேல. ஸோ அவ்வளோதான், டிஜே இந்த பாயிண்ட்டை ஃபில் பண்ண மாட்டாரு, நானே தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க வந்துருச்சு, பால் வந்துருச்சு, விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. பால் வந்துருச்சு ப்ரோ. ஸ்லோவர் டெலிவரி, ஆனால் எப்படி போட்டாலும் வைடு வருது அப்படின்ற ஃபீலிங் தான் பவுலருக்கு இருக்கும். ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 19 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருந்தது, இது அப்படியே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 10 ரன்னே அடிக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் 1 ஷாட் தான், 6 எங்கேயோ விழுந்துருக்கு. ஐயோ, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைட் டெலிவரி. எனிவேஸ் இங்கே மேட்ச் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் டீம் கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கு. ஒரு சூப்பராக ஆடி இருக்காங்க என்டையர் மேட்ச்சில். பவுலிங் போட்டு நல்லா ஸ்லோ ஸ்கோர்க்குள்ளே டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேஸும் சூப்பராக இருந்திருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நாங்கள் ஜாக்கிங் விட்றீங்க, ஸ்ட்ரைக்கர் குடு குடுன்னு ஜாக்கிங் விட்டாரு சிங்கிளுக்கு. வைடு, அந்த வைடோட மேட்சும் கதம் மோகை ஆகிவிட்டது. எஸ், அதே தான் அம்பேர் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் பேட்டிங் அணியினர், ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சது. வெற்றி பெற்ற NVSS கரிகாட்டுக்குப்பம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். இன்றைய நாளுக்கான 3வது போட்டியான ரிசல்ட் கிடைக்கப்பட்டுள்ளது. சிலம்பு டீம் கோவளம் மற்றும் NVSS முட்டுக்காடு அணிகள் மோதின. இதில் சிலம்பு டீம் பேட்டிங்காக செய்து 42 டார்கெட்டை வைத்தார்கள். அதை எளிதாக ரீச் செய்திருக்கின்றார்கள் முட்டுக்காடு கரிகாட்டு குப்பம். அவர்களுக்கு எங்களுடைய விளையாட்டுக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். NVSS முட்டுக்காடு லைட் ஹவுஸ் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். லைட் ஹவுஸ் டீம் மெம்பர்ஸ், லைட் ஹவுஸ் டீம் மெம்பர்ஸ், உங்க பிளேயிங் 11 எழுதி கொடுங்க. லைட் ஹவுஸ் மாமல்லபுரம். NVSS கரிகாட்டுக்குப்பம் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. ரவி ரவி